வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணி செய்கிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 250 கிராம்ஸ் இல்லை 300 கிராம்ஸ் கருப்பட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டி இந்த மாதிரி நல்லா பொடியாக உடச்சி வச்சுக்கலாம். நுணுக்கி பவுடராக கூட வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கருப்பட்டி நனைகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற தேவையில்லை. ஏன்னா மெல்ட் ஆகி அந்த சிரப் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சிரப் வந்து திக்காக இருக்கணும். இப்போ மெல்ட் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக கரைஞ்சிரும். அது மெல்ட் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம மாவு எடுத்து வச்சுக்கலாம். இந்த கப்பில் 3 கப் மாவு நான் எடுத்திருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட் ரேஷியோ. ஏன்னா சில கருப்பட்டி இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ மாவு கொஞ்சம் ஜாஸ்தி போடுற மாதிரி இருக்கும். மாவு பிசைகிறதுக்கான கருப்பட்டி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. மாவில் ஊற்றுனது போக இந்த கருப்பட்டி தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை நம்ம கருப்பட்டி காப்பி போட்டுக்கலாம். வேஸ்ட் ஆகாது. கருப்பட்டி காப்பி போட்டுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி உப்பு போட தேவையில்லை. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டால் போதும். கருப்பட்டி காப்பி எப்படி பண்ணுறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கருப்பட்டி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இது பாகு கிடையாது, ஜஸ்ட் தண்ணி தான். மெல்ட் பண்ணி மாவில் கலக்கிறோம். இது மாதிரி டைரெக்டாக மாவில் கலக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரப்போர்ஷன் தெரியாது இல்லையா? அப்போது அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிரப்பை வந்து அதில் கலந்து பிசைஞ்சு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா சில நேரம் சூடாக இருக்கும். இந்த பாகை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். கரண்டி வச்சு அதோட 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா ஈக்குவலாக எல்லா பக்கமும் தேங்காய் பூ பரவுற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பரவலாக பிசைஞ்சிட்டு இந்த திக்னஸில் மாவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக இருந்தால் கொழுக்கட்டை ரொம்ப ரஃப் ஆகிடும். ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கொழுக்கட்டையை வந்து இந்த மாதிரி கையில் உருட்டி ஒரு பிடி பிடிச்சோன்னா இந்த ஷேப் வந்துடும். உருண்டை ஆக்கிட்டு கையில் இந்த மாதிரி ஒரு அழுத்தணுன்னா இந்த ஷேப் வந்துடும். இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் எல்லாத்தையும் வச்சு எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக செஞ்சு இட்லி தட்டில் வச்சு எடுத்துக்கலாம். வெறும் தட்டாகவும் வச்சு எடுக்கலாம், துணி போட்டு எடுக்கலாம். இப்போ நான் கீழே துணி வச்சு எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி வச்சு மேலேயும் ஒரு துணி போட்டுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது. ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் வடியாது. ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு நம்ம பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்வீட்டான சத்தான பிடி கொழுக்கட்டை ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.